கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அதாவது ஒரு 5 பேர் தான் விளையாண்டோம். அது ஒரு மேட்சுக்கு போறேன்னு நாங்கள் சும்மா போய் நின்று இருக்கோம். நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, என்னடா இது இங்கே நின்று இருக்குமே அப்படின்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். கீப்பிங் நின்று இருந்தேன். ஆனா அந்த பக்கம்லாம் வந்து வாலிபால்லாம் விளையாடுவாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணும் அங்க இருந்துச்சு. அதுவும் அந்த வாலிபால் விளையாண்டுட்டு இருக்கு. அப்பப்போ வந்து வாலிபால்லாம் அங்கேயும் வரும்ல, அது வந்து வந்துருச்சு. அப்போ வேற பொண்ணுங்கன்னா வந்து எடுக்க வருவாங்க. இந்த மாதிரி என்னடா இது அந்த பொண்ணு வர மாட்டேங்குது, நம்மளும் இங்க சும்மா நிக்கிறோமே, மேக்ஸ் டெஸ்ட் என்ன ஆக போதும், மேக்ஸ்ல பாஸ் ஆகுவானா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் நின்றுருக்கேன். அப்புறமேல இன்னொரு டைம் பால் வந்திருக்கு, நான் பார்க்கல. நான் கீப்பிங் நிக்கிறேன்னா அதுக்கு இப்படி ஃபுல் வைட்ல அப்படி லாங்ல தான் அவங்க வந்து விளையாண்டுருப்பாங்க. கீப்பிங் நின்று இருக்கேன். அவங்க இந்த மாதிரி விளையாடுறாங்க. நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். பேட்டிங் பவுலிங் வேற யாரோ, என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாரும் நின்றுருக்காங்க. அப்போ என் ஃப்ரெண்டு 1 ஃப்ரெண்ட் 2 வச்சு ஃப்ரெண்டு 1 வந்து கத்துறான், டேய் மணி அப்படின்னு கத்துறான். நான் அப்படியே ரொம்ப இதா கீழே அப்படியே மேலே பார்க்குறேன். ரொம்ப ஸ்லோ மோஷன்ல பார்த்தேன். என்னடா அப்படின்னு கையை தான் இப்படி தூக்குனேன். பால் வருது எடுத்து போடுறா அப்படின்னு கத்துறான். இவன் கத்த மாட்டானேன்னு இப்படியே லைட்டா திரும்ப பால் ஓடிடுது. அப்படியே நான் உணவு கொண்டுகிட்டே வருது பாலும். நான் சரி எடுத்து போடலாம், யார் வராங்கன்னு ரொம்ப ஸ்லோ மோஷன். அவனுக்கு கூட லைட்டா எடுத்துருவேன். அந்த பால் யார் வராங்க ரொம்ப ஸ்லோவா பாக்குறேன். அப்படியே பால் வருது, இப்படி பாங்குற டாக்டர் முடிஞ்சு அதை விட்டுருக்கேன். அப்படியே பாத்துட்டா அவங்க டாக்டர். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா நானும் நடந்து போறேன். கரெக்டா பால் என்கிட்ட வந்துருச்சு. அவங்களுக்கு எனக்கு ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அவங்களும் நின்ட்டாங்க. பால் என்கிட்ட வந்துருச்சு. நான் அப்படியே கையில எடுத்துட்டேன். கையில எடுத்துட்டா நடுவில் ஒரு பையன் குறுக்க ஓடினான். அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் ஏதோ ஓடினான். அவன் திரும்பி ஓடி போயிட்டான். அப்படியே பால் எடுத்து இப்படி கையில வச்சிருக்கேன். அவங்க என்னையும் பாக்குறாங்க, நானும் அவங்களையும் பாக்குறேன். அப்படியே சிரிக்கிறோம் 2 பேரும். மொத்தம் அங்க இந்த வாலிபால், இந்த கிரிக்கெட்டு, அந்த மாதிரி ஹாக்கி எல்லாரும் தான் பாக்குறாங்க. பால் எடுத்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கையிலேயே போய் கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன். இல்ல அது தப்பா இருக்கும். கையிலலாம் கொடுக்கலாம், இங்க எடுத்து தூக்கி போட்டுடலாம், அதுவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஷார்ட் புட் எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி போடுறேன். அந்த பொண்ணு நேரம் நிக்குது, நான் இங்கெங்கே போடுறேன், அது இங்கெங்கே போய் விழுது. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு பாலை எடுத்துட்டு அப்படியே போயிடுச்சு. இது அந்த ஃப்ரெண்டு 1 பார்த்துட்டான். ஃப்ரெண்டு 2 நானும் கொஞ்சம் க்ளோஸா. அவன் பார்த்தானா, இவன் சொன்னா நம்புவான் அந்த பொண்ணுகிட்ட பாலை கொடுத்ததுன்னு எனக்கு ஒரு இது அப்படின்னு பாக்குற. டேய் பார்த்து அவன் இருந்துட்டு கத்துறான், சூப்பரா பார்த்துட்டு அப்படின்னு கத்துறான். இவர்தான் வெகுளித்தனமா குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு பொழுது போறது கூட தெரியாம ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. சில நேரத்தை இவரை நான் ஜோக்கர்னு சொல்லி கூட அழ வச்சிருக்கேன்.